ஹலோ வெஸ், ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் இன்னும் ஒரு போரா கைவிரித்த அமெரிக்கா. என்ன நடக்கிறது? ஆம், நேற்று இரவு ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த துவங்கியிருக்கிறது. ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து விடுமோ என்கிற இஸ்ரேலின் அச்சம்தான் இந்த தாக்குதலுக்கு முக்கிய பின்னணி. கடந்த சில நாட்களாக ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு என்ற பேச்சு அடிபட்டு வந்தது. இதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்தார். மேலும் ஈரானிலிருந்து அமெரிக்க படைகளை திரும்ப பெறுவதாகவும் அறிவித்தார். இந்த நிலையில் தான் இஸ்ரேல் நேற்று ஈரான் மீது தாக்குதல் தொடங்கியுள்ளது. இந்த தாக்குதலை இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இயன் காஸ் முன்னெச்சரிக்கை தாக்குதல் என்று குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு எதிர்வினையாக இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேல் மக்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று கூறியிருக்காரு. அடுத்ததாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சில நொடிகளுக்கு முன்பு ஆபரேஷன் ரைசிங் லயன் என்கிற ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியுள்ளது. இந்த அச்சுறுத்தல் அகலும் வர இந்த ஆபரேஷன் தொடரும் என்று பேசி வீடியோ பதிவையும் வெளியிட்டிருக்காரு. எங்களுக்கு சம்பந்தம் இல்ல. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ வெளியிட்டுள்ள அறிக்கையில ஈரான் மீது இஸ்ரேல் ஒருதலைபட்சமான நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஈரானுக்கு எதிரான இந்த தாக்குதல எங்களுக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போது அங்கே இருக்க அமெரிக்க படைகளை காப்பதே எங்களுடைய முன்னுரிமை. இந்த தாக்குதல் தங்களின் தற்காப்புக்கு மிகவும் முக்கியம் என்று இஸ்ரேல் எங்களிடம் தெரிவிச்சிருக்கு. அதிபர் ட்ரம்ப் மற்றும் அரசு நிர்வாகம் அங்கு இருக்கும் எங்களின் படையை காக்க அனைத்து நடவடிக்கையும் எடுத்து வருகிறது. நான் ஒன்றை தெளிவாக கூறுகிறேன். ஈரான் அமெரிக்காவையும் அமெரிக்காவை சேர்ந்தவர்களையும் டார்கெட் செய்யக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்காரு. இந்த தாக்குதல் குறித்து சர்வதேச அரசியல் விமர்சகர் கூறுகையில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடங்கியிருக்கு. இது ஈரானை அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடாமல் தடுக்கும். அமெரிக்கா நடவடிக்கையை தடுக்கும். ஏற்கனவே உலகில ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன போர் போய்கொண்டிருக்கும் வேளையில இது இன்னொரு போராக உருமாறலாம் என்று எச்சரிக்கின்றனர். இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் உள்ளதா? ஈரானிடம் இதுவரை அணு ஆயுதம் இல்லை. ஆனா அணு ஆயுதம் கொண்டிருக்க வேண்டிய விதிமுறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி வருது ஈரான். இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இருக்கிறது. ஆனா அது குறித்து இஸ்ரேல் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. சர்வதேச அளவிலான செய்திகள் கூறுது. ஈரானின் இந்த நடவடிக்கையை தடுக்கவே இஸ்ரேல் இந்த நடவடிக்கையை கையில் எடுத்திருக்கு. இதற்கு ஈரான் நிச்சயம் பதிலடி கொடுக்கும். இது உலக அளவில் பதற்றத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம சில பொருளாதார பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். முக்கியமாக இந்த தாக்குதலை ஈரானில் உள்ள ராணுவ தளங்கள், அணுசக்தி நிலையங்களை குறிவச்சு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானிய இஸ்லாமிய புரட்சி காவல் படை தலைமையத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனை அந்நாட்டு அரசு தொலைக்காட்சி உறுதி செய்திருக்கு. இந்த தாக்குதலில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர ராணுவ அதிகாரி ஹோசன் சலாமி உயிரிழந்திருப்பதா முக்கிய தகவலாக வெளியாகியிருக்கு. மேலும் இதில் பல ராணுவ அதிகாரிகள் உயிரிழந்திருக்கலாம் என்றும் உள்ளூர் ஊடகம் கூறியிருக்கு. இந்த சூழலில் தான் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தப்பட்டிருக்கு. இது குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவிக்கையில் ஈரானின் அச்சுறுத்தல் நீடிக்கும் வர தாக்குதல் நடவடிக்கை தொடரும் என தெரிவிச்சிருக்காரு. ஈரான் மீது இஸ்ரேல் கடும் தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கு பகுதியில் மீண்டும் பதட்டம் அதிகரிச்சிருக்கு. இதுக்கிடையே தான் ஈரான் மற்றும் இஸ்ரேல் வாழ் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கு. இதுல எங்களின் வாழ்வுக்கான போராட்டம் என ஈரான் மீது தாக்குதல் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவிச்சிருக்காரு. ஈரானின் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல துவங்கி இருக்கு. ஈரான் தலைநகர் தெஹ்ரான்ல தொடர்ந்து வெடி சத்தங்கள் கேட்குது. இதனால அங்கு பதற்றமான சூழல் நிலவுது. ஈரான்ல ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் தொடங்கி இருக்கு. இஸ்ரேலின் உயிர் வாழ்வுக்கான ஈரானிய அச்சுறுத்தலை முறியடிக்க ராணுவ நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த அச்சுறுத்தலை நீக்க இந்த தாக்குதல் நடவடிக்கை எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தொடரும். எங்கள் துணிச்சலான விமானிகள் ஈரான் முழுவதும் உள்ள இலக்குகளை தாக்குகின்றன. கடந்த ஆண்டுகளில் 9 அணுகுண்டுகளை உருவாக்க பதப்படுத்தப்பட்ட யுரேனியத்தை ஈரான் தயாரித்து விட்டது. அதை கொண்டு அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியில கடந்த சில மாதங்களாக ஈரான் ஈடுபட்டிருக்கு. இதன் மூலம் மிக குறுகிய காலத்தில் அணுகுண்டுகளை ஈரான் உருவாக்கிவிடும் அபாயம் உள்ளது. இது இஸ்ரேல் நாட்டுக்கான மிகப்பெரிய அச்சுறுத்தல். எங்கள் நாட்டை அழிப்பதற்காக கூறுபவர்கள் அதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்வதை இஸ்ரேல் ஒருபோதும் அனுமதிக்காது. அந்த நோக்கத்தோடு தான் ஈரான் நாட்டில் அணு ஆயுத உற்பத்தி மையங்கள் மீது தாக்கல் நடத்தினோம். கடந்த ஆண்டு ஈரான் இஸ்ரேல் மீது 300 ஏவுகணைகளை வீசி தாக்கல் நடத்தியது. ஒவ்வொரு ஏவுகணையும் 1 டன் இடையிலான வெடிப்பொருட்களை கொண்டிருந்தது. வருங்காலத்தில் இந்த ஏவுகணைகள் அனைத்தும் அணு ஆயுதங்களை ஏந்தி வந்து இஸ்ரேல் தாக்கும் நிலை ஏற்படும். அது போன்ற 10,000 ஏவுகணைகளை உருவாக்கும் திட்டத்தை ஈரான் செயல்படுத்தி வருது. 3 ஆண்டுகளில் ஈரான் இந்த நிலையை எட்டிவிடும். இந்த நிலையை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இஸ்ரேல் இப்போது தாக்குதல் தொடங்கியிருக்கு. இப்போது செயல்படுத்தலைன்னா நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம். இவ்வாறு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார். இந்திய தூதரகம் அறிவித்தார். இது குறித்து இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியதாவது, ஈரான் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்நாட்டில் வசிக்கும் அனைத்து இந்திய குடிமக்களும் விழிப்புடன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் இருப்பிடத்தை விட்டு வெளியே வராதீங்க. உள்ளூர் அதிகாரிகளின் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.